வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். கர்நாடகாவில் டெங்கு காய்ச்சல் அதிகரித்து வருவதால் மாநில எல்லைகளை கண்காணிக்க வேண்டும் என தமிழ்நாடு சுகாதாரத்துறை உத்தரவு. மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் மற்றும் மாவட்ட மருத்துவமனைகளில் டெங்குக்கு என தனி சிறப்பு வார்டு அமைக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தல். சென்னை பெருங்குடியில் உலகளாவிய ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்காக பொறியியல் மையம் அமைக்க 200 கோடி ரூபாய் முதலீட்டில் புரிந்துணர்வு ஒப்பந்தம். சிகாகோவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் ஈட்டன் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் கையெழுத்து. அஷ்யூரண்ட் நிறுவனத்துடன் இந்தியாவின் முதல் உலகளாவிய திறன் மையத்தை சென்னையில் அமைத்திட தமிழ்நாடு அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தம். சிகாகோவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்தானது. சிகாகோ கடற்கரை பகுதியில் சைக்கிள் ஓட்டி மகிழ்ந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். மாலையின் அமைதி புதிய கனவுகளுக்கு களம் அமைப்பதாக எக்ஸ் வலைதளத்தில் பதிவு. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக சென்னையில் 2வது ஆய்வுக் கூட்டம். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் ஆய்வுக் கூட்டத்தில் அமைச்சர்கள் கே.என். நேரு, பி.கே. சேகர்பாபு உள்ளிட்டோர் பங்கேற்பு. எஸ்எஸ்ஏ திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் நிதியை மத்திய அரசு நிறுத்தியுள்ளதால் 15,000 ஆசிரியர்களுக்கு சம்பளம் வழங்குவதில் சிக்கல். அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து தலைமை செயலாளருடன் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆலோசனை. காவிரியில் இருந்து தண்ணீர் எடுப்பதற்காக அதிக குதிரை திறன் கொண்ட மின் மோட்டார்களை எடப்பாடி பழனிசாமி பயன்படுத்தியதாக தொடரப்பட்ட வழக்கு. தமிழக அரசு எடப்பாடி பழனிசாமி மற்றும் அவரது உறவினர்கள் உள்பட 31 பேர் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. திருப்பூர் வேலம்பட்டில் குட்டையை ஆக்கிரமித்து சுங்கச்சாவடி கட்டப்பட்டுள்ளதாக எழுந்த புகாரில் அதனை இடிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு. சுங்கச்சாவடி இடிக்கும் பணி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதன் காரணத்தை தெரிவிக்க கோரி விவசாயிகள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் அடிப்படை வசதி கோரி மாணவர்கள் போராட்டம். குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை முறையாக வழங்க வேண்டும் என மாணவர்கள் கோரிக்கை. அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு மர்ம நபர் இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல். போலீசார் விசாரணை நடத்திய நிலையில் புரளி என தகவல். நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் விசாரணை தொடக்கம். சம்மன் அனுப்பி விசாரணை செய்ய பட்டாபிராம் போலீசார் முடிவு. கால்நடை மருத்துவ படிப்புகளுக்கான சிறப்பு பிரிவு கலந்தாய்வு தொடக்கம். 7.5% உள் இடஒதுக்கீட்டின் கீழ் அரசு பள்ளி மாணவர்களுக்கான கலந்தாய்வு நாளை நடைபெறுகிறது.
சென்னை ஓமந்தூரார் மருத்துவமனை வளாகத்தில் மருத்துவ மாணவர் தற்கொலை. எம்டி பொது மருத்துவம் படித்து வந்த மாணவர் தற்கொலை குறித்து போலீசார் விசாரணை. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வுக்கான ஹால் டிக்கெட் வெளியீடு. செப்டம்பர் 14ஆம் தேதி நடைபெறவுள்ள தேர்வுக்கு சுமார் 7 லட்சம் பேர் விண்ணப்பம். படம் ரிலீஸ் ஆகும்போது ரசிகர்களுக்கு இலவச டிக்கெட் கொடுக்காமல் 2000ற்கு விற்பவர்களால் நாட்டை பாதுகாக்க முடியுமா? நடிகர் விஜயின் கோட் திரைப்படம் நாளை வெளியாகும் நிலையில் அமைச்சர் தாமோ அன்பரசன் கேள்வி. ஒரு படத்துக்கு எவ்வளவு வாங்குறாங்க? 200 கோடி 250 கோடி வாங்குறான். சரி, ஒரு ரசிகர்கள் இருக்கலாம், பெரியமா தான் இருக்கலாம். முதல்ல படம் ரிலீஸ் ஆகுதுல என்ன பண்ணலாம்? ஃப்ரீயா கொடுக்கலாம். பாலியல் குற்றச்சாட்டு சம்பவங்களை மறைக்க முயலுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என திருச்சி மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் எச்சரிக்கை. 10 பேருக்கு மேல் பணியாற்றும் நிறுவனங்களில் புகார் குழு அமைக்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தல். பள்ளியிலேயோ கல்லூரியிலேயோ மாணவி ஒரு ஹெச்எம் கிட்ட இல்லை ஒரு ப்ரொஃபஸர் கிட்ட அவர்கள் புகார் தெரிவித்தால் அதை அவர்கள் காவல்துறையிடம் சொல்ல மறுத்தாலோ அந்த ஆசிரியர் மீது மட்டும் இல்லாமல் அந்த இன்ஸ்டிடியூஷன் மீதும் நடவடிக்கை எடுக்கலாம். ஸோ அதனால் மாணவிகள் தயங்காமல் எந்த ஒரு புகாராக இருந்தாலும் தன்னுடைய இன்ஸ்டிடியூஷனில் இன்டர்னல் தமிழக கடற்பகுதிகளில் சாகர் கவாச் ஆபரேஷன் என்ற பெயரில் 2 நாள் ஒத்திகை தொடக்கம். கடற்பகுதிகளில் தீவிரவாதிகள் ஊடுருவலை தடுக்கும் வகையில் பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி. தருமபுரியில் உணவக உரிமையாளரை சிறப்பு உதவி காவல் ஆய்வாளர் காலணியால் தாக்க முயன்றதால் பரபரப்பு. சஸ்பெண்ட் செய்து எஸ்பி மகேஸ்வரன் நடவடிக்கை. கன்னட நடிகர் தர்ஷன் மீதான கொலை வழக்கில் 4800 பக்க குற்றப்பத்திரிகை தாக்கல். பெங்களூரு கீழமை நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்த போலீசார். உடல் நலக்குறைவால் காலமான திரைப்பட தயாரிப்பாளர் மோகன் நடராஜன் உடலுக்கு திரைத்துறையினர் அஞ்சலி. நடிகர் சூர்யா, இயக்குநர் பி. வாசு உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர்.